உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். இட்லி நல்லா தான் இருக்கு. பூ பூவா பஞ்சு போல வச்சிருக்காள பக்குவமா. ஒரு இட்லி 5 ரூபானா 3 இட்லி 15 ரூபா. தினம் காலையில் இங்கேயே இருந்து விசாரிட்டு சாப்பிடலாம் 3 வகை சட்னியோடி. இந்த இவள்கிட்ட போய் நிற்க வேண்டாம், மருமகள்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னா அவன் மூஞ்சி முறை இருப்பா. நம்ம காசை கொடுத்துட்டு சாப்பாடு கேட்டாலே இப்படி இருக்காளுங்க. இதை கொடுக்காம போய் இருந்துட்டா விட்டு வைப்பாளுகளா? அடா ஆமா, சரண் தூங்கிட்டானே. சரண் சரி சரி தூங்கட்டும், எழுப்பி விட்டுறத. காலையிலே எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கேன், இல்லாட்டா இவன் லேசில தூங்குறவனா. சரண் குட்டி என்னண்ணே, இட்லி எதுவும் வேணுமானே? சாம்பார் விட சொல்லட்டுமா? சக்தி மனசுல பட்டதை சொல்லுங்க. இந்த பிள்ளைகளையும் உன்னையும் பார்க்கும்போது அடுத்த பிள்ளைய மாதிரியே தோணல, என்னமோ வான் பிள்ளைய மாதிரியே எனக்கு தோணுதுப்பா. உன் பிள்ளையும் சாவாம இருந்திருந்தா இப்போ இந்த நேரம் இந்த வசந்தத்துக்கு இருந்திருக்கும்ல என்ன. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைய பாரு, அச்சு அசல் உன் பிள்ளைய மாதிரியே இருக்கு. தோணுச்சியா? ஆனா கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நீல முகம், இது கொஞ்சம் உருண்ட முகம். உன் பிள்ளையே எங்கிட்டோ போயிட்டு இருந்துச்சு, வருத்தப்படாத. டா உன் பிள்ளை வாங்கிட்டே இருக்கு பாத்தியா, இவ்வளவு பாசமா கூப்பிடுது அப்பான்ட்டு. நல்லா வரணும், நல்லா வருவாங்க, ஒன்றும் கவலைப்படாத. நம்ம ஊர்ல இட்லி கடையிலையும் இல்லப்பா, நல்லா வந்துருவாங்க. இல்லாட்டா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம ஊருக்கு வந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுயா. ஆமாண்ணே கண்டிப்பா. உங்களை மாதிரி பெரியவங்க எங்களை மாதிரி சின்ன ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதானே மேல தூக்கி வர முடியும் நாங்களும். இருங்கண்ணே சாம்பார் விட சொல்றேன். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, என்ன லட்சுமி அக்கா காணும்? ஐஸ்வர்யா சாம்பார் எடுத்துட்டு வாங்களேன். இங்க பாருமா, மனசார சொல்றேன், இட்லி சாம்பார் சட்னிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பாடு இந்த காலத்துல யார் ருசியா பண்ணுவாங்க? என்னைய கோயில் விட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு கிண்டி வச்சிருக்காங்களே தவிர ருசிங்கிறது சுத்தமா இல்லாம போச்சு. ஆனா இந்த சாம்பார் சட்னி வடையில டேஸ்ட் அப்படி இருக்கு. எனக்கு பாட்டி உண்டு, எங்க அம்மாவோட அம்மா சமைக்கும், நல்லா சமைக்கும். அது கை பக்குவம் செம்மையா இருக்கும், அதே பக்குவத்துல இருக்குமா. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தினம் நீ கொண்டாடி வரத இங்கே இருந்து காலையில சாப்பிடலாமான்னு பாக்குறேன். ஒண்ணும் நினைக்காத, நீ ஓஹோன்னு வரப்போற பாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சாம்பார் கொஞ்சம் கூட விடட்டுமாங்க? அண்ணே உங்களுக்கு சாம்பார்? இல்லைம்மா வேண்டாம், இந்த சட்னிலாம் இருக்குல்ல, சட்னி பிறகு காலியாகாமல் போயிடும், இதே போதும், இதை வச்சு சாப்பிட்றலாம். நல்லா இருக்குமா, ஐயா சொன்ன மாதிரி சாம்பார் சட்னிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊருக்கு வெளியே ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு ஹோட்டலில் சரி அவசரம்ட்டு போய் சாப்பிட்டா கூட ஒரு வகை கொள்ளாது. சட்னியெல்லாம் தண்ணியாக இருக்கும், சாம்பாரா இல்லை அது ரசம் தண்ணியானே தெரியாது, அப்படி வச்சு விடுவான். சரி பசிக்கு எதுவும் சாப்பிட்டு வருமானு சாப்பிட்டு வருது. ஆனால் இது அப்படி இல்லைம்மா, நானும் மனசார சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, மனம் அப்படி இருக்குமா. சாம்பார் இடிச்சு வச்சியோ, அந்த மனம் அப்படி இருக்கு. ஆமாண்ணே சரியா சொல்லிட்டீங்களே, வீட்டில் இடித்து வச்சதுதான். எனக்கு கடையில் வாங்கி பொடியெல்லாம் போட்டு சமைக்கிறதுல அந்தளவு உடன்பாடு இல்லை. எது செஞ்சாலும் நம்ம வீட்டில் திருப்தியாக செய்யணும். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் சமையல் அழகாக கொடுக்கணுங்கிறது தான் என்னோட இது. அதான் நேற்று ராத்திரி ஃபுல்லாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அண்ணே உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்லுங்கண்ணே. ஐயோ சரண் தூங்குறான் பாருங்க. அக்கா சரணை வாங்கி எங்க தூங்க போடுங்க. லட்சுமி பரவாயில்ல, சாம்பார் சட்னி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா, அருமையா இருக்கு. என் பொண்டாட்டி எல்லாம் வரட்டும், ஒரு நாள் வீட்டுல கூட்டிட்டு வரேன் சாப்பிடறதுக்கு. அப்புறம் லட்சுமி நாளைக்கு சொன்னல, இங்க ஒரு பேங்க் திறந்துருக்காங்க, அங்க எல்லாரும் வெளியூர்காரங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருன்னு. கேட்டு பாத்தியா? ஐயோ மறந்தே போனேன், வேலை நிறைய இருந்துச்சா, அதான் மறந்து போனேன். இன்னைக்கு சாயந்தரம் வேலை இருக்கு, அந்த பக்கம் போற வழிதான், நான் என்ன எதுன்னு கேட்டுருந்தேன். சரி லட்சுமி, அப்ப கேட்டு பாரு என்ன எப்படின்னு கேட்டு பார்த்தா. அங்க 7-8 பேர்கிட்ட வேலை பார்க்காங்க, ஒரு 5 பேராவது இங்க சாப்பிட வர மாட்டாங்களா? ஏன்னா வெளியூர்காரங்களுக்கு சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை. அவங்க ஒரு சாப்பாடு இங்க கிடைக்கல, இங்க உள்ள சாப்பாடு செட் ஆகலன்னு சொல்லுவாங்க. ஆனா டிஃபன் நல்லா இருக்குல்ல, இது எப்பனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில மத்தியானம் கூட கொண்டு போய் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ருசியா இருக்கு. அத்தை சாம்பார் விடட்டுமா இல்ல இட்லி வைக்கட்டுமா? சாம்பார் நிறையவே இருக்கு, இது தேவைன்னா கேக்குறேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துமா, ருசியா மனமா டேஸ்டா நல்லா தரமா இருந்துச்சு, தரமா கொடுத்துருந்தீங்க. மேலும் பண்ணுங்க, இது இட்லி தோசையோடு நிப்பாட்டிடாதீங்க. அடுத்து என்ன முயற்சியோ அதை தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணா நல்ல நிலைமை கண்டிப்பா நம்ம வருவோம், சரியாமா? அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு காசு. ஐயோ காசெல்லாம் வேண்டாங்க, நீங்க வந்ததே பெரிய விஷயம். முத நாள் யார்ட்டையும் காசு வேண்டான்னு தான் நினைச்சோம், வேண்டாங்க.
ஐயோ இல்லம்மா, இல்ல சாப்பாட்டுக்கு காசு இந்த இருக்குண்ணா. முத நாளே என்னமா கொடுத்தா எப்படி? சாப்பாட்டுக்கு காசை வாங்கி கல்லால போடுவியா? இந்தம்மா வாங்கிக்க, ஒண்ணு இல்ல வாங்கிக்க. என் கையால காசு வாங்கினா உனக்கு நிறைய சேரும். என் பொண்டாடி அப்படிதான் சொல்லுவா, என்னங்க அது என்ன 10 ரூபானாலும் கையில கொடுத்துட்டு போங்க, என் கையில அப்பதான் நிறைய காசு புரண்டுட்டே இருக்கும்பா. அதை நினைச்சுதான் கொடுக்கேன். என் கையால முத காசு வாங்குற, நீ மேல் நல்ல நிலைமையில வருவோமா. இந்த அப்படி அட வாங்கிக்க ஐசு, இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, தலைவர் சொல்றது என்னமோ சரிதான். அவருக்கு தாத்தா இறந்துட்டாரு, காசுல 500 ரூபா கேட்க போயிருந்தேன். அந்த 500 ரூபா அன்னைக்கு வாங்கினதுதான், சாயந்தரத்துக்குள்ள 5000 ரூபா காசு எனக்கு கிடைச்சிருச்சு. ஐயா ரொம்ப ராசியானவர், வாங்கிக்கோ. அவர் சொன்ன மாதிரி நீ இந்த காசை வாங்குற நேரம் ஓஹோன்ட்டு எங்கேயோ போகணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்ததுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் மேலே வரதான் போகிறேன். ஏன்னா என்னை சுற்றி கெட்டவங்கன்னு யாருமே இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. நான் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க. கண்டிப்பாக உங்களோட அன்பும் உங்கள் பிரார்த்தனையும் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக மேலே வரதான் போகிறேன். பாருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தது இன்னொரு கடை தொடங்கி அங்கேயும் நீங்கள் தான் வியாபாரம் பண்ணி வைக்கணும். பாவம், வீட்டில் ஒரு பொருள் இல்லையே, ஒரு டிவின்னு கூட இல்லை. கை குழந்தையே வச்சுருக்கா. சின்ன வயசில் புருஷன் வெளிநாட்டில் இருக்கானா இல்லை தகராறில் வீட்டை விட்டு வந்துட்டாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் புருஷன் இருக்க மாதிரியே தெரியலை. ஒரு ஃபோன் கூடயா இருக்காது. இந்த காலத்தில் பிறந்ததுலேருந்து பிறக்காதது வர ஃபோனுங்கையுமா அலையுதுங்க. ஒரு ஃபோன் கூட இல்லை பேசுறதுக்கு. அப்போ இந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரர் உண்மையிலே இல்லையா, இல்லை எதுவும் இறந்து போயிட்டாரா, ஒன்றும் தெரியலையே. என்னவோ தெரியலை. இங்கே வந்ததுலேருந்து மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கை குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுதால அப்படின்னு. இந்த பிள்ளை போய் சொல்லிட்டு தான் அலையுதுன்னு நினைக்கேன். புருஷன் இருந்தா 2 பேரும் சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ கூடயே இருக்காது. கண்டிப்பாக புருஷன் ஞாபகத்தில் ஒரு போட்டோ வச்சிருக்க மாட்டா. ஒன்றில் சண்டை போட்டு இந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்திருக்கணும், இல்லை கல்யாணம் கொஞ்ச நாள்ல அவர் தவறி இருக்கணும். இந்த 2ல் தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நம்ம சக்தி வாழ்க்கையும் இப்படி தானே, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லே போய் சேர்ந்துட்டா. அவனும் துணை இல்லாமல் தவிக்கான். இந்த பிள்ளையும் ஒத்தையில் கிடந்து கஷ்டப்படுது. பார்க்கும்போது கடவுள் யாருக்கோ எங்கேயோ எழுதி வச்ச மாதிரி மனசில் ஓடுது. இந்த சின்ன வயசில் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இப்படி பைட்ட வச்சுக்கிட்டு இருக்க. வீட்டில் ஒரு பொருள் இல்லையே. பாத்திரம் 4 பாத்திரம் இருக்குது, 2 கப்பு, 2 தட்டு, பிள்ளைகளுக்கு சோத்தை கிண்டி கொடுக்க 2 கிண்ணம். இவ்வளோ தான் அந்த வீடான வீட்டில் இருக்குது. எப்படி இந்த பிள்ளை இனி உள்ள காலத்தை கழிக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியலை. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது. சரியா தப்பான்லாம் எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அவளும் நல்லா இருக்கணும், அதே நேரம் நம்ம பேரனும் நல்லா இருக்கணும். நம்ம பேரனுக்கு ஏன் இந்த பிள்ளைய பேசாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? அந்த பிள்ளைகளும் எவ்வளோ பாசமாக அப்பா அப்பான்னு வாய் நிறைஞ்சாப்புல கூப்பிடுதுங்க. இவனும் இவளுக்கு ஒன்றுன்னா தவியாக தவிச்சிட்டு ஓடி வந்துடுதான். எந்த அர்த்த ராத்திரி ஆனாலும் சரி பிள்ளைகளுக்கு உடம்புலன்னு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு ஓடுதான். அவனுக்கு அப்போ பாசம் இருக்கும். ஒரு வேளை வெளியே எப்படி சொல்லன்னு தவிச்சிட்டு இருக்கானோ என்னமோ. இன்னைக்கு இதை பேசிட வேண்டியதான். இன்னும் இதை போட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. சத்தியிட கேட்டு பார்ப்போம். மனசில் அவள் எப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்த பிள்ளை எதுக்கு இப்படி கடை நடத்தணும், கஷ்டப்படணும்? சின்ன வயசுக்காரி, பேசாமல் கல்யாணத்தை பண்ணி நம்ம வீட்டோட வச்சுக்கிடுவோம். நம்ம பேர பிள்ளைய பார்த்துக்கிடலாம். அவன் நல்லா பார்த்துக்கிடுவானே. ஒரு வேளை கடவுள் சத்திக்கு தான் இந்த ஐஸ்வர்யான்னு எழுதி வச்சிருக்காரோ என்னமோ. யார் கண்டா இருக்கலாம். அவன் ஏன் இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படணும்? எவ்வளவோ ஊர் இருக்கு, டவுனெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த கிராமத்தில் வந்து கஷ்டப்படணுமா? அந்த பிள்ளைய நம்ம சத்தியை அப்பான்னு எதுக்கு கூப்பிடணும்? எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு சத்தியிட்ட பேசிட வேண்டியதான். சத்தி மட்டும் சரின்னு சொல்லட்டும். 2 நாள் அந்த பிள்ளைகிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான். ஆமாம், நம்ம போய் சேரதுக்குள்ளே நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லை, நானும் ஒரு பொண்ணு, ஒரு புருஷன் இழந்தா என்னெல்லாம் கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது மாதிரி தானே அந்த பிள்ளையும். வாழ வேண்டிய வயசு இல்லை, என்ன பெரிய வயசாகிட்டு, சின்ன பிள்ளை. 2 பிள்ளைய பற்றி வச்சிருக்கா அம்பிட்டுதியான். இன்னைக்கு இங்கே வச்சே பேசிடுவோம். சத்தியை கூப்பிடுவோம். ஏய் சாரா குட்டி, அந்த நேரத்துல இருந்தே உனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கல. அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுமா, அதான் தூங்குறான். நல்லா கிண்டல் பண்றிய. நீயும் இப்ப தூங்கத்தான் போற. உன் கண்ணும் அப்படிதான் இருக்கு. ஆமா, இட்லி சாப்பிட்டீல? சாரு சாரு, என்ன அப்பாட்ட என்ன சொல்லுங்க? கேலியா பண்ணுதே அண்ணன. அவன் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்குதான். என்ன உனக்கு தூக்கம் வராது? பிள்ளை தூங்க மாட்டே என்னம்மா? அப்பா ரொம்ப பிடிக்குமோ? என்ன அப்பதா வீட்டை சுத்தி பார்க்க வந்திருக்க போல இருக்கு. சரி சுத்தி பாரு. நல்ல தூக்கம் வந்துருச்சு, கொண்டு தூங்க வச்சுட்டு வர்றேன். ஆமாப்பா, பா. அந்த பிள்ளைக்கும் தூக்கம் வந்துட்டு லேசா தட்டி கொடு, தூங்கிடுவா. காலையில எந்திரிச்சிருப்பாங்க, எங்க தூங்கிருப்பாங்க? அதான் 11 மணிக்கே தூங்குதுங்க. இல்லை ஓடி ஆடிட்டுல கிடக்கும். சரிப்பா, சரி போ, போய் தூங்க வச்சுட்டு வா. அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
வாய் நிறைஞ்சாப்புல எப்படி அப்பா அப்பான்னு கூப்பிடுதுங்க. எம்பிட்டு பாசம் இருந்தால் அது அப்பான்ட்டு கூப்பிடும். அப்பான்னு ஒரு பிள்ளைய லேசில் ஒரு ஆளை கூப்பிட்டுருமா என்ன? இல்லை அப்பா பதவி தான் லேசில் கிடச்சிருமா என்ன? நல்ல பிள்ளைய. என் பேரனும் என்ன பாசம்னா அப்படி பாசத்தில் பைத்தியக்காரன். அவனை அடிச்சுக்க யாரும் முடியாது. பொண்டாட்டி பிள்ளைலையும் அப்படி தான் பார்த்துக்கிட்டான். என்ன செய்ய? என்ன நேரமோ காலமோ யாருக்கு நேரமோ போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. அவள் சேர்ந்துட்டா. நீ என் பேரனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் அப்படி இருக்க முடியுமா? அவனை அப்படியே தனிக்கட்டையாக பார்க்கறதுக்கும் எனக்கு முடியலை. நான் இனி எத்தனை காலம் இருப்பேன்? தூங்கி எழுந்திரிச்சா நெசம் இல்லை. அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. வயசு போயிடுச்சு. கண்ணு பத்த மாட்டுக்கு. நம்ம இருக்கிறதுக்குள்ள இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேனே. சத்தி வரட்டும், பேசிடுவோம். அவன் என்ன சொன்னாலும் சரி, எதையாவது சொல்லி சம்மதிக்க வச்சிடணும். ஐஸ்வர்யாவுக்கு சத்தி தான், சத்தி தான். அப்படிதான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு. கடவுள் எழுதினபடி நடக்கட்டும், நல்லபடியே நடக்கட்டும். என்னையா தூங்கிடுச்சா? நல்ல பிள்ளைய. காலையே எந்திரிச்சிருக்கோம்ல, அதான் தூக்கம் வந்துருச்சு, கண்ணை கறக்கிடுச்சு. இல்லை தூங்குற ஆளுகளா நம்மளை தூங்க வச்சுடும், அதுக தூங்கும். ஐயா உன்ட விஷயம் பேசணும். அது இருக்கட்டும். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது பாட்டி. சூரிய வம்சத்துல தேவயானி செலக்கு செலக்கு செடிக்கு செய்யல செதுக்கு செலக்கு அந்த பாட்டுல இந்த மாதிரி புடவை கட்டிதான் ஆடும். பாட்டி எனக்காக ஒரு ஆட்டம் போட. நான் என்ன சரத்குமாரா இருக்கேன், தேவயானியா மாதிரி. செலக்கு செலக்கு செடிக்கு செய்யல செலக்கு செலக்கு. அடே போட அங்கிட்டு. ஆனால் ஒரு வேலையும் ஜோலியும் இல்லை. என்ன கேள்வி பேசிக்கிட்டே தெரியணும்னே. ஆடுற வயசாடா, ஆடி முடிச்சு அடங்கி இருக்கிற வயசு. இந்நேரம் ஆட சொல்லுதியே என்ன? நீ வேணா ஆடு, இளவட்டம் பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்க போட்டு ஆட? நீதான் தேவியானி, நீதான் ஆடணும். நீ அப்பதே எனக்கு அந்த ஞாபகம் தான் திடீர்னு வந்து செலக்கு செலக்கு சரியா செய்யல செலக்கு செலக்கு. சிரிச்சா யாரும் எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் சிரிக்காம இருந்தேன். பாட்டி இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒன்னு நான் பாட்டின்னு கூப்பிட மாட்டேன், தேவயானின்னு தான் கூப்பிடுவேன். சரியா? தேவயானி இன்னும் பேசன்னு சொன்னீங்களே, பேசுறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. சச்சி இந்த பாட்டி மனசில் நினச்சதேன்னு சொல்லுதேன். கோவப்படாத என்ன? கடவுள் எழுதி வச்சதோன்ட்டு எனக்கு மனசில் படுது, அதான் உன்கிட்ட பேசுதேன். சக்தி நீ இப்படியே தனிமரமாக எத்தனை நாள் இருக்க முடியும்னு சொல்லு. உன் பொண்டாட்டி பிள்ளை ஞாபகத்தில் இருக்கட்டும். அவள் வானத்தில் நின்னா கூட அப்படி தான் சொல்லுவா, என் புருஷனை இப்படி தனியாக விட்டுட்டியா பாட்டி அப்படின்ட்டு தான் கேட்பா. அதனால என் மனசில் ஒன்று படுதியா, சொன்னால் கோவிச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க தேவியானி, ஏதோ பிளான போட்டுட்ட, அது மட்டும் புரியுது. என்ன மனசுல ஓடுது? பரவாயில்ல, ப்ரொசீட். நீ சொல்லலாம் தாராளமா. தேவியானி செலக்கு செலக்கு வேண்டாம். சரி சரி நீ சொல்லு, வந்ததை சொல்லு. இங்க பாரியா, கோவப்படாத. மனசுல பட்டதுதான் சொல்லுதேன். மனசுல பட்டது இல்ல, அந்த கடவுள் எழுதி வச்சதுதான் நான் பேசுறேன். இங்க பாரு, இந்த பிள்ளைய உன்னை எம்பிட்டு பாசமா அப்பா அப்பான்ட்டு கூப்பிடுது. யாரும் யாரையும் பொசுக்குன்ட்டு அப்பான்னு கூப்பிட முடியாதுயா. அப்பா அம்மாங்கிற பதவி மிகப்பெரிய பதவி. அதை பொசுக்குன்ட்டு நம்ம சடான்ட்டு யாரையும் கூப்பிட முடியாது. அந்த பச்சை பிள்ளைய, இந்த பிஞ்சு குழந்தைங்க உன்னை கூப்பிடுது பத்தியா? அதுலேருந்தே நீ என்ன நினைக்க? சுற்றி வளைக்க விரும்பலை. ஐசு பிள்ளை பாவம். இந்த சின்ன வயசில் இப்படி இட்லி கடையை தொடங்கி தையல் மிஷினை போட்டு வாடகைக்கு வீடு எடுத்து இப்படிலாம் இருந்து கஷ்டப்படணுமா சொல்லு? பேசாமல் ஐசு பிள்ளையை நீயே கல்யாணம் பண்ணிக்கிறியா ஐயா? அந்த பிள்ளைக்கும் வாழ்க்கை வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை பொம்பளைன்னு. நீ கல்யாணம் பண்ணால் உனக்கும் ஒரு சோடின்னு ஆச்சு, அவளுக்கும் ஒரு துணையாக ஆச்சு, அந்த பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதான் நான் வேணா ஐசிட்டு நாளைக்கே பேசட்டுமா ஐயா இதை பற்றி? யோ பாட்டி, உனக்கிட்ட பைத்தியமா பிடிச்சிருக்கு. எங்க வந்து என்ன பேசுக? பிள்ளைங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டா நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தோமா? என்ன பேசுற? இதெல்லாம் அவங்க கேட்ட எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஷோ, நீ தானே சொன்ன கிட்ட பார்க்கும்போது நம்ம அன்பு மாதிரி இருக்கா, நம்ம அன்பு மாதிரி தைரியமா பேசுறா, ஒத்த ஆளா கஷ்டப்படுறான்னு சொன்னேன்ல. என் பார்வைக்கு அப்படிதான் தோணுச்சு. நம்ம அன்பு மாதிரி இருக்காங்களே, நம்ம அன்பு என்னெல்லாம் பேசுவோம் அந்த மாதிரியே அதே மாதிரி பேசுறாங்களே, வைக்காங்களே, நல்ல இதா இருக்காங்களே, ஒத்த ஆளா இருந்து இவ்வளவு பாக்குறாங்களே அப்படின்னு எனக்கு அவங்க மேல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அது இல்லாம சாரா சரணி நான் அப்பான்னு கூப்பிடும்போது இந்த உலகத்திலே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். யாரும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் சேர்த்து வச்சு நீ இப்படி ஜோடி போட்டு பேசுவியா? உனக்கு வயசானதான் மிச்சம், அறிவுங்கிறதே இல்ல. யார் கூடனாலும் உனக்கு ஜோடி போட்டு பேசிடுவல்ல நீ? லூசு தனமா பேசிட்டு இருக்காத. யாராவது ஏதாவது கேட்டுற போறாங்க. நீ வீட்டுக்கு போகாமல. ஐயோ, இவர் இவ்வளவு தூரம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. கோவப்படுற மனுஷன் இல்ல, திடீர்னு இதுக்கு பாட்டி மேல இப்படி கோவப்படுறாரு. என்னவா இருக்கும் தெரியலையே. பாட்டி நீங்க சாப்பிடல, இட்லி சாப்பிடுங்க பாட்டி. சார்
என்னாச்சுங்க? எதுவும் பிரச்சனையா? ஏன் பாட்டிகிட்ட கோவப்படுறீங்க? பாவம் இல்லை பாட்டி. சரி சரி, என்னவோ ஆகட்டும். பாட்டியாச்சு பேரனாச்சு, உங்களுக்குள்ள நான் தலையிடலை. இட்லி சாப்பிடுங்க. காலையிலே சாப்பிடல, வியாபாரம் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, ஐயோ பாட்டியும் சாப்பிடல அவரும் சாப்பிடல அப்படின்னு. அதான் லட்சுமியக்கா நிற்கிறாங்க, எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. டைம் என்ன ஆச்சு பாருங்க, 10:30 மேலே ஆயாச்சு. இன்னும் சாப்பிடாம இருந்தா பாட்டி சாப்பிடுங்க. உட்காருங்க பாட்டி, நீங்களும் உட்காருங்க. பாருடா, என்னமோ சொன்னீங்க, நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருந்தனால இட்லி எடுத்துட்டு வந்திருக்கா. அவர் சாப்பிடாம இருப்பாரு. சாரா குட்டி தூங்கல போல இருக்கே. ஐயோ, அவ தூங்கலைன்னா வீடே ஒரு வழி ஆக்கிடுவா. சுச்சோ. ஏய், இந்த வரண்டி, சாப்பிடுங்க, சூடு ஆற போகுது. உட்காருங்க பாட்டி, உட்காருங்க பாட்டி, உட்காருங்க, சாப்பிடுங்க. சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். சத்தி, பாத்தியா, உமல அவளுக்கு ஏதோ மனசுக்குள்ள இருக்கு. ஆம்பளை நீயே வெளியே சொல்ல இவ்வளவு தூரம் தயங்குக, அப்ப அவ உடனே சொல்லிடுவாளா? உமல பாசம் இருக்கியா? அந்த பிள்ளைங்க மனசுல நீ எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்க. எதுவுமே பேசினாத்தே வெளியே வரும். பேசாம இருந்தா உன் வாழ்க்கையும் கெடுத்து அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையும் கெடுக்கிறத விட 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து காமிங்களாயா? இல்லையா, கோவப்படாத. இல்ல, கோவப்பட என்ன இருக்கு? நல்லா யோசிச்சு பாரு. இந்த அப்பத்தா சொன்னது உனக்கு புரியும். அப்பத்தா, தயவு செஞ்சு நீ சாப்பிடாட்டா கூட கவலை இல்ல, வீட்டுக்கு போயிரு. இங்க இருந்து அதை எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. போ, நீ தயவு செஞ்சு கிளம்பு. போறையா, போறேன். நான் இருக்க இடத்துல இருக்கோ. சரி சரி, கிளம்பிடுறேன். போயிட்டு வரேன். வீட்டில் போய் இட்லி சாப்பிட்டுட்டேன். பாட்டிக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்து, திடீர்னு பைத்தியம் முடிச்சிரும். என்ன மாதிரி சொல்லி குழப்பி விட்டுட்டு போயிருது. நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடக்குமா என்னன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, நமக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. எவ்வளவோ நாள் இப்படி கார்ல போயிருக்கேன், வாக்கிங் வந்திருக்கேன். எப்ப பாரு எங்கேயாவது போட்டு கடையில, இல்ல அந்த குதிர்கிட்ட, இல்ல கால் நினைக்கிற இடத்துல லவ்வர்ஸ் ஜோடியா உட்காந்துருப்பாங்க. கடுப்பேத்துற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் எங்க போட்டு இதெல்லாம் நடக்கன்னு நினைப்பேன். ஆனா பரவாயில்ல, நமக்கும் நடந்திருக்கு. எப்படியோ காயு ஓகே சொல்லிட்டா. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன் பண்ணி பீச்சுக்கு வந்துருங்கன்னு சொன்னா, சொல்லி 1/2 மணிக்கூர் ஆச்சு, இன்னும் காணோம். ஆனா காதலிக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் கூட சுகமா தான் இருக்கு இல்ல. இதெல்லாம் கவிதையில பாத்திருக்கேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்திருக்கேன். நமக்குன்னு வரும்போதுதான் தெரியுது இதோட சந்தோஷம். அங்க இவ்வளவு நேரம் ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க, போயிட்டாங்க. பக்கத்துல ஒரு கப்புள்ஸ் இருந்தா, அப்பா ரொமான்ஸ்னா ரொமான்ஸ். உங்க வீட்டு ரொமான்ஸா எங்க வீட்டு ரொமான்ஸா? ஓ, எப்படியோ காயும் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிட்டல, அது போதும். அவங்க வீட்டுல உள்ளவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கன்னு எனக்கு தெரியும். அவங்க தம்பி ஒய்ஃப் தான் ரொம்ப ஓவரா பேசிட்டல. சரி சரி, எல்லாரும் நம்ம பேசுனதுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஏதாவது ஒரு எதிர்ப்பு வரதானே செய்யும், பாத்துக்கலாம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை மீறி பல தடைகளை உடைச்சாது காயத்ரியை கல்யாணம் பண்ணுவேன். இவ லவ் சொல்றதுக்கே 6 மாசம் ஆயிருக்கு. இனி உங்க வீட்டுல நம்ம லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு எவ்வளவு நாளாகும் தெரியலையே. ரொம்ப நல்ல முட்டி இருக்க கூடாது. சடார்னு ஏதாவது ஒரு பிளானை போட்டு அவங்க வீட்டுல ஓகே பண்ண வைக்கணும். அவங்க வீட்டு சம்மந்தம் மட்டும் போதும், நம்ம வீட்டு சம்மந்தம்னா நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது கண்டிப்பா நம்மளை வாழ விடாது. எதையாவது ஒரு பிளானை போட்டு நம்ம கல்யாணத்தை எப்படி பண்ண விடாம ஆக்கலாம்னு யோசிக்குமே தவிர நமக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்காதுங்க. அதனால அவங்க வீட்டுல எப்ப சம்மதிக்காங்களோ அன்னைக்கே அந்த நிமிஷமே கல்யாணத்தை முடிச்சிடணும். சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் கிராண்டா ரிசப்ஷன் வச்சுட்டு போயிடலாம். ஹாய் கௌதம், என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரம் ஆச்சோ வந்து. சாரி, வீட்டில் அம்மா இருந்தாங்களா? அம்மா இருந்தா கூட ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த பிரியா இருக்கா, அம்மாட்ட பேசிட்டு இருந்தாளா, ஏதாவது சொல்லுவா. அவள் உள்ள ரூமுக்கு போட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் மட்டும் தான் போனா, எப்போ போவான்னு இருந்தேன். போனா ஓடியே வந்துட்டேனே. அப்போதே வந்துட்டேன். ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கூட சந்தோஷமா வந்து ஜாலியா தான் இருக்கு. ஆபீஸ்ல கிளைண்ட்லாம் சொன்ன நேரத்துக்கு வரலாம் கோவம் வரும். அது என்னவோ தெரியல, நான் வந்து 1/2 மணிக்கு மேல ஆயாச்சு. ஆனா எனக்கு எந்த கோவம் இல்லை. நான் பாட்டு நம்ம லைஃபை பத்தி ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். உட்காரு காயு. காயு, வர சொன்னேன் அவசரமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் லைஃப் இப்பதான் சுவாரஸ்யமா இருக்கு. முன்னாடிலாம் நான் அப்படி கார்ல போயிருக்கேன், வாக்கிங் வந்திருக்கேன். ஒரே லவ்வர்ஸா கப்புள்ஸா இருப்பாங்க. நமக்கெல்லாம் எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்க போகுதோ, நடக்குமா அப்படின்னு கூட திங்க் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்பதான் வாழ்க்கையே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உட்காரு. என்ன காயு, பீச்சுக்கு அவசரமா வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னோட தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் வாய் பேசினாங்களே, அவங்க ஏதாவது திட்டினாங்களா உன்ன? இல்ல இல்ல இல்ல, அவளை என்ன திட்டல. நான் தான் நேத்து அவளை வாங்குன்னு வாங்கிட்டேன். இன்னும் என் விஷயத்துல தலையிடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். இன்னும் என் விஷயத்துல கண்டிப்பா அவ தலையிட மாட்டா. என்ன நேற்று கொடுத்த கூட அப்படி. எங்க அம்மா அப்பா பத்தி பிரச்சனையே இல்லை. நேற்று அவ மட்டும் இல்லாம இருந்தா எங்க அம்மா அப்பா கிரீன் சிக்னலே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அவ இருந்தா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டா. என் தம்பிட்ட என்ன சொன்னாலும் தெரியல. தம்பி காலையில இருந்துச்சு, என் முகத்தை கூட பார்க்கல. சரி பரவாயில்ல, லவ்னா சும்மாவா? வீட்டுல பிரச்சனை பண்ணி போராடி தான் கல்யாணம் பண்ணணும். போராடுறதுக்கு நான் ரெடி காயு. என் லைஃபே நீ தான். என் வாழ்க்கையோட அர்த்தம், நான் வாழ போற அர்த்தம் எல்லாமே நீ தான் காயு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எதுக்காக நான் தெரியல, ஆனா நேற்று படத்துக்கு வந்து யோசிச்சு பார்க்க தான் புரிஞ்சுது. எங்க அம்மாவுக்கு முதல் தவசம் பண்ணும்போது நீ தானே அந்த புடவை வாங்கின. அப்போ யோசிப்பாரு, ஒரு சென்டிமெண்ட்லாம்
யாருக்காவது கொடுத்துக்கலாமே, அது ஏன் உனக்கு கொடுக்கணும்? அப்பவுமே எங்க அம்மா எதுவும் நினைச்சிட்டாங்களோ என்னமோ, இவதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா, இவளுக்கு தான் புடவை கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ என்னமோ. அதான் அந்த புடவை எங்க அம்மாவுக்கு பிடிச்ச கலர் வேற உன் கைக்கு வந்துச்சு பத்தியா. அப்படி நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயங்களா யோசிச்சு பார்த்தேன். நைட் எங்க தூக்கம்? நீ என்னைக்கு லவ்வ சொன்னியோ அன்னிலிருந்து தூக்கமே போச்சு. நம்மளை பத்தின கனவு, கல்யாணம் ஆகி நம்ம எப்படி இருப்போம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்போம், நம்ம குழந்தைங்களை எப்படி படிப்பு வைப்போம், அப்படி இப்படி ஓவர் திங்கிங் ஓவர் இமேஜின் தான். இருந்தாலும் நல்லா இருந்துச்சுல. என்னது குழந்தையா? குழந்தை கூட ஓகே, குழந்தைங்களோட படிப்போட போயிட்டீங்களா? ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது கௌதம், பார்த்து. அப்புறம் காயு, இந்த 6 மாசமா என்னை வச்சு செஞ்சுட்டேன்னு சொல்லணும். உன் லவ் ப்ரொபோஸுக்காக ஏங்கி 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 கடைசியில் நீ என்ன லவ் பண்ணுவேங்கிற மாதிரி ஆயிட்டு, திடீர்னு எப்படி உனக்கு ஓகே சொல்லணும்னு தோணுச்சு? சொல்ல கொஞ்சம். உங்க மேல லவ் இருந்துச்சுதான், ஆனா நீங்க பெரிய எம்டி கம்பெனி ரன் பண்றீங்க, உங்கள்கிட்ட நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல முடியுமா? சொல்லணுமா வேண்டாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்க நேரம் தான் ஒரு புது கேரக்டர் இறக்குனீங்களே, சுகுண்ணா, சரி சுகன்யா, சுகு. அவ வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள வைப்ரேஷனு அப்படி ப்ரெஷரு எல்லாமே ஹை ஆச்சு. அதாவது பொண்ணுங்களுக்குலாம் ஒரு பாலிசி இருக்கு, நம்ம ஒரு பொருளை பார்த்து பிடிச்சி வேண்டான்னு வச்சாலும் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அது நமக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங் எல்லா பொண்ணுங்களும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம துணி கடைக்கு போகிறோம், அங்கே ஒரு பொட்டு புடவையே பார்க்குறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம், நாங்கள் வச்சுட்டு திரும்புவோம். ஆனால் அதே நேரத்தில் வேற ஒருத்தங்க வருவாங்க, இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்கே, இதை நம்ம எடுத்துக்கலாமே எடுக்கும்போது நமக்கு மனசு எப்படி போகும்? அது நான் எடுத்து வச்சதுங்க. நமக்கு மைண்ட் என்னன்னா அந்த புடவை எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் அவங்க எடுத்துட்டாங்கல்ல, அப்போ நமக்கு தான் அது வேணும், அழகாக இருக்கு போல அப்படின்னு நினச்சி அந்த புடவை வாங்கி நம்ம பில் போடுவோம்ல, அதே மாதிரி தான், அதே மைண்ட் செட்டிங் தான். அடி பாவி, அப்ப போடவே நானும் உனக்கு ஒண்ணா? ஐயோ அப்படி சொல்ல வரல கௌதம், அந்த கான்செப்ட் சொன்னேன். அதை மாதிரி தானே சுகு மட்டும் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இன்னும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சுகுங்கிற கேரக்டர் வந்தனால தான் பொறாமையில் லவ் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. கௌதம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வேலையில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் நீங்கள் பணக்காரங்க, நான் அப்படி இல்லை, மிடில் கிளாஸு, அப்படி நமக்குள்ளே நிறைய இது இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு தான் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். மற்றபடி எப்போ என் மனசை உங்கள்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். காயு, ஐ லவ் யூ ஸோ மச் காயு. காயு, என்கிட்ட பணம், காசு, அந்தஸ்து எல்லாமே இருந்தாலும் என் வாழ்க்கை வெறுமையாக தான் இருந்துச்சு ரொம்ப நாள். ஆனால் என்னைக்கு நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்தியோ அன்னையிலேருந்தா என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிது. என் வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நீ தான் காயு. காயு, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்லனே தெரியல காயு. இப்படி ஒரு நாள் வரும்னு நினச்சே பார்க்கல. உன் கையை கடைசி வரை பிடிச்சி நடக்கணும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், எனக்கு அதான் ஆசை. கொஞ்சம் கையெடுக்கீங்களா? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. என்ன சத்தியமா கௌதம், என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, வார்த்தை வர மாட்டேக்கு. பதட்டமா இருக்கா? அதுக்காகலாம் கை எடுக்க முடியாது. மடியில் சாஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. சாஞ்சுக்கிட்டுமா? வேணாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கை எடுங்க. முடியாது. ஐ லவ் யூ so much. கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய், என்ன இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளி வட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் சிரித்தாய், கனவில் ஓர் சத்தம்.